அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம இத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வெங்காயத்துல இருக்கக்கூடிய நன்மைகள பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வெங்காயத்த ஆங்கிலத்துல ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெங்காயத்துல காரத்தன்மை அதிகமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய அலைல் புரோஃபைல் டைசல்ஃபைடு அப்படின்ற ஒரு எண்ணெய் தாங்க. இதுவே வெங்காயத்த நெடிக்கக்கூடியது. நம்ம கண்ல பட்டுச்சு அப்படின்னா, பட்ட உடனே கண்ணீர வர வச்சிடும். காரணமா இருக்கக்கூடியதுன்னா, அது இந்த ஒரு எண்ணெய் தாங்க. சின்ன வெங்காயம், பல்லாரி வெங்காயம் அப்படின்னு 2க்குமே ஒரே தன்மை தான் இருக்குது. ஒரே பலனை தான் கொடுக்குது. ஏன்னா வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்துக்கள், தாது உப்புக்கள், விட்டமின்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பாக தேவையானது, ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம தினசரி நம்மளுடைய உணவில் வெங்காயத்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மருந்தாகவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டிலையுமே இன்றைக்குமே பாட்டி வைத்தியத்தில் வெங்காயம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெற்றிருக்குன்னே சொல்லணும். வெங்காயத்தை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு 4 வெங்காயத்தை தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பித்தம் இருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சி போயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பித்த ஏப்பம் அப்படின்றது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே குறையும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வெங்காய சாரோட கடுகு எண்ணெய் 2யும் சம அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சூடாக்கி ஒரு இளம் சூட்டில் நீங்கள் காதில் விட்டீங்க அப்படின்னா காது இறைச்சல் இருந்துச்சு அப்படின்னா குறையும்னு சொல்லுவாங்க. அதே போல் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொஞ்சம் எலும்பு பிசின் தூள் சேர்த்து கொஞ்சம் கற்கள்களையும் எடுத்து சேர்த்து அதோட பாலோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட மூல கோளாறுகள் இருந்தாலும் சரியாக போயிடும். மாதிரி வெங்காயத்தை நீங்கள் பச்சையாக கடித்து சாப்பிட்றது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இப்படி சாப்பிட்றதுனால வாய் புண்ணு, கண் வலி இது எல்லாமே சரியாக போயிடுங்க. காரணமே வெங்காயத்தில் அதிக அளவு இருக்கக்கூடிய ஃப்ரீப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி குரூப் அந்த விட்டமின் தான். ஸோ இது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். சின்ன வெங்காயமாக இருக்கலாம், இல்லைனா பெரிய வெங்காயமாக இருக்கலாம். 2க்குமே ஒரே பலன் தான், ஒரே மாதிரியான மருத்துவ குணம் தான் இருக்குது. அதனால் வெங்காயத்தை நீங்கள் வதக்கியோ வேக வச்சோ எப்படி வேணாலும் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்படி வெங்காயம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நறுமணம், சுவை மற்ற மருத்துவ குணங்கள் எல்லாமே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெங்காயத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக போகும். ஸோ தினமுமே பச்சை வெங்காயம் நீங்கள் சாப்பிடுங்க. தினமும் நீங்கள் பச்சை வெங்காயம் சாப்பிட்றதுனால இந்த சிறுநீரக பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி ரத்த விருத்தி ஆகும். அதனால் தினமும் பச்சை வெங்காயம் சாப்பிடுங்க. ஸோ அந்த காலத்தில் நீங்கள் பழைய சாப்பிட்ற பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே உடலுக்கு நன்மை தரக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்றதுனால தான் இதை சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி செரிமானம் அடையிறதுக்கு தினமுமே வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்லாங்க. நீங்கள் பச்சையாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சமைத்து கூட சாப்பிடுங்க. சின்ன வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு வதக்கிட்டு வேறு உணவுகளோடு நீங்கள் கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம். இப்படி வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட சரியாக போயிடும். மேலும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படாமல் கூட பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி காய்ச்சல் இருக்குது, சிறுநீரக கோளாறு இருக்குது, இரும்பல் இருக்குது அப்படின்றவங்கலாம் வெங்காயத்தை சாப்பிடுங்க. எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துக்கு தான் இருக்குது. வேறு எதையும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து மிக்ஸி நல்லா அரைச்சி ஒரு ரசம் மாதிரி பிழிஞ்சிட்டு நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போகும். அதே மாதிரி வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால தான் அதை நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாமே அமிர்தம் தான், எல்லாமே மருந்து தான். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 100 கிராம் வெங்காயத்தை தினமும் சாப்பிட்லாம். அதாவது தினமும்னா ஒரே நேரத்தை சாப்பிடக்கூடாது. ஒரு 2 வேளையில் ஒரு 3 வேளையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். ஒரு நபர் 100 கிராம் வெங்காயம் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ சின்ன வெங்காயத்தை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா உடம்புல நிறைய அதிசயங்கள் நடக்கும். அதில் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் யாருக்கும் பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை பெற்றிருக்குங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது. இந்த சின்ன வெங்காயத்தை சாம்பார் வெங்காயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வெங்காயம் சமையல் நம்ம சேர்க்குறது அந்த உணவுடைய சுவைக்காக மட்டும் கிடையாதுங்க. அது இருக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு சில சின்ன வெங்காயத்தை பச்சையாகவே சாப்பிடுவாங்க. ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கிடைக்கும். வெறும் ஆன்டிபயோட்டிக்கல் வெங்காயம் செயல்படும். அதனால் தாராளமாக சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. தென்னிந்திய சமையலில் சின்ன வெங்காயம் எல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு பெயர் போனது இந்த சின்ன வெங்காயம். இதில் ஃப்ளவனாய்டுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குவர்செட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சல்ஃபர் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தங்கள் உண்டாகிறத தடுக்க முடியும். இதனால் செல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது தடுக்கப்படுது. கண்டிப்பாக புற்றுநோய் செல்லுடைய வளர்ச்சியும் குறையுங்க. ஸோ தினசரி ஒரு 100 கிராம் அளவு வெங்காயத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அது சின்ன வெங்காயமாக பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிக்கணும் சாப்பிடுங்க. இல்லைன்னா வதக்கிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. இது புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை தடுக்க ஆரம்பிக்கும். அதே போல் அலர்ஜி பண்புகளை கூட எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ தினமுமே தொடர்ச்சியாக சின்ன வெங்காயத்தை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது
உடம்புல அங்கங்கே ஏற்படக்கூடிய அந்த வீக்கங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். மூட்டுகளில் இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வலுவாக ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் இன்ஃப்ளமேஷன் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஆன்டிபயாட்டிக்காக வந்து வெங்காயம் வந்து செயல்படுங்க. சின்ன வெங்காயத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் இருக்கக்கூடிய செலினியம் மற்றும் ஜிங்க் என்ன பண்ணுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இந்த செலினியம் ஜிங்க்கும் இருக்கிறதுனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் சிறப்பாக இருக்கும். அதனால் பல தொற்றுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். அதே போல் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா சின்ன வெங்காயம் தான். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தாதுக்கள் இருக்குது. ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதனால தான் இதய தமனிகளில் பிளேக் உருவாகாத வந்து தடுக்க முடியும். ஸோ அந்த பிளேக் உருவாயிடுச்சு அப்படின்னா ரத்தம் சரியாக போகாமல் போயிடும். அதனால் இதை தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவாசிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோடு சேர்ந்து ரத்த அழுத்தம் வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும். இதனால் கண்டிப்பாக இதய நோய் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாம் பெருசாகாது. இதய ஆரோக்கியம் பல மடங்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் சாப்பிடல அப்படின்னாலுமே வாரத்துக்கு ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி வெங்காயம் சாப்பிடுங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த வெங்காயத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சாப்பிட்றதுனால ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். அதே போல் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இவங்களும் வந்து தினமுமே வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை மட்டும் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டுவாங்க. அதுவே போதும். ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் சேர்மங்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா கணையத்தினுடைய செயல்திறனை வந்து அதிகரிக்க செய்யும். அதனால் இன்சுலின் சென்சிட்டிவையும் பார்த்திங்கன்னா அதிகமாக்கி கொடுக்குது. குறிப்பாக இன்சுலின் ரெசிடென்ட் இருக்கக்கூடியவங்க தினமுமே சின்ன வெங்காயத்தை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, எனக்கு வந்து சரியாக வந்து டைஜஷன் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கீங்கன்னா சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அது செரிமான ஆற்றலை வந்து அதிகரிக்க செய்யும். மேலும் இதில் இருக்கக்கூடிய இன்லூயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயாட்டிக் பண்பானது குடலில் நல்ல பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து அதிகமாக்கும். அதே மாதிரி குடல் நோயுடைய வளர்ச்சியை வந்து தூண்டி கொடுக்குது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை, அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இப்படி எந்த பிரச்சனையும் வராமல் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து தடுக்கும். ஸோ இது மாதிரி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலையில் இருந்து ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்துக்குமே உதவியாக இருக்கக்கூடியதுன்னா சின்ன வெங்காயம். சருமமாக இருக்கட்டும், தலைமுடியினுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸாக இருக்கட்டும், ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கட்டும், சல்ஃபராக இருக்கட்டும், எல்லாமே கொலாஜன் உற்பத்தியை வந்து தூண்டி கொடுக்கக்கூடிய தன்மை பெற்றது. இந்த கொலாஜன் தான் என்ன பண்ணுன்னா சருமம், தலைமுடியினுடைய ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் பண்பானது சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். அதில் சரும நோய்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த சின்ன வெங்காயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. ஸோ எலும்புகளை வந்து வலுப்படுத்துறதுக்கும் அதனுடைய அடர்த்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த எலும்பு தேய்மானம் வந்து ஏற்படுது இல்லையா, அதை வந்து குறைக்கிற தன்மை இந்த ஒரு வெங்காயத்துக்கு இருக்குது. ஆர்த்திராய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் ஏற்படுவது எல்லாத்தையும் தடுக்க முடியுங்க. அதனால் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள்.